வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 18வது நாளோட கேமு. நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு 50 நாள் ஓட்டியிருந்தோம். ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தோம், அதுவும் சென்னையில். அதுக்கடுத்து பெங்களூர் வந்திருக்கோம். இது ஒரு 30 டேஸ் ஓட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணி ஓட்டிக்கிருக்கேன். காலையில் இப்போ லெமன் ரைஸ் இருந்துச்சு, அப்படி தொட்டுக்க ஊறுகாவும் பருப்பு பொடி இருந்துச்சு. அதை தொட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையும் பேக் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. ஆர்டரே போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இன்சென்டிவ் 357 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் 12 ஜிக்ஸு. சரி ஓகேன்ட்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஆர்டர் பெரிய லாங் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆர்டர்ஸ் ஒன் பை ஒன்னாகவே சூப்பர் ஆர்டராக ஏர்னிங்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நல்லா ஆர்டர்ஸ் ஏர்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இன்சென்டிவ் மட்டும் கொஞ்சம் இது கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஆர்டர் ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிட்டோம். மதியத்துக்கு மேலே ஒரு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு அப்படியே மாலில் பக்கத்துலேயே ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதையும் போய் எடுக்க போயாச்சு. மாலில் போய் எடுத்துகிட்டு அதுக்கடுத்த ஆர்டர் கரெக்டாக அந்த டிராஃபிக் ஆகிடுச்சு. அவனுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்துலேயே ஃபுட் சாலட் இருந்துச்சு, அதையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துக்காச்சு. இன்றைக்கி என்னென்னா நோன்பு விட்றாங்க, வெள்ளிக்கிழமைன்றனால செம க்ரௌடு. சரி ஓகேன்ட்டு அந்த ஆர்டர் ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஏர்னிங் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. வெள்ளிக்கிழமைனாலையா இல்லை எப்படின்னு தெரில, நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிட்டே இருந்தோம். இது இடையில டிப்ஸு வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் லாங் ஆர்டர்ஸாக இருந்துச்சு. அதை ஒன் பை ஒன்னாகவே முடிச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு பார்த்தா அப்புறமேலே தான் பெரிய ஆர்டர் லாங் ஆர்டர் போட்டு விட்ருந்தாங்க. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 1:50 ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி அண்ணன் என்ன சாப்பாடு எடுத்து வச்சுருக்காருன்னு போய் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சப்பாத்தியும் ஒயிட் ரைஸு கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு. பருப்பு எப்படா சாப்பிட்றதுன்ட்டு பருப்பும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன், சாப்பாடு அப்படியே வச்சுட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த பருப்பு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2119 ரூபா 29 ஆர்டரில். இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 380 ரூபா. இதுக்கு கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 1809 ரூபா கிடச்சி. இன்றைக்கி ஸ்டார் ரேட்டிங்கு 5க்கு நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்களோ கொடுங்க. இன்றைக்கி 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.